ஒரு சூஃபி சந்த் இருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார். அவருடைய சிஷ்யர் அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல சூத்திரம் எனக்கு கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க? ஹூ ஆர் யுவர் கிரேட்டஸ்ட் டீச்சர்ஸ்? இறக்கும் தருவாயில் இருந்த சூஃபி சந்த் சொல்கிறாரு, என்னுடைய இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. கணக்கிலடங்காத குருக்கள் எனக்கு இருந்தாங்க. இப்போ உனக்கு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ நான் கிளம்புறேன். சிஷ்யர் சொல்கிறாரு, சரி போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏதாவது சொல்லிட்டு போங்க. அப்போ குரு சொல்கிறாரு, சரி ஓகே, நான் உனக்கு 3 குருக்களுடைய விசேஷத்தன்மைகளை உனக்கு சொல்கிறேன். என்னுடைய முதல் குரு ஒரு திருடன். பாலைவனத்தில் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நாள் நான் ஒரு கிராமத்தை சென்று அடைந்தேன். ராத்திரி ஆயிடுச்சு, எல்லா வாசலும் அடைச்சிருந்தது, எல்லா வீடுகளும் அடைச்சிட்டு இருந்தது. எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடும் இல்லை. தனியாக போயிட்டு இருந்தேன். அப்போ பார்க்குறேன், ஒரு திருடர் அங்கே திருடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்னை பார்த்தாரு, என்னை பார்த்து கேட்டார், நீ பகீரா, நீ சன்னியாசியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம். அவர் கேட்டார், உனக்கு ஏதாவது தங்குறதுக்கு இப்போ வீடு இருக்கா? நான் சொன்னேன் இல்லை. அப்போ அந்த திருடன் கேட்குறாரு, அப்போ என் கூட நீ தங்குறியா? நான் சொன்னேன் சரி ஓகே. அவர் தன்னுடைய வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். நான் 1 மாதம் அவருடைய வீட்டில் இருந்தேன். டெய்லி ராத்திரி கிளம்பி போகிறாரு திருடுறதுக்காக, போயிட்டு வராரு. காலையில் வந்தோன்னே நான் கேட்குறேன் ஏதாவது ஆச்சா அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, ஒன்றுமே நடக்கலை. சரி நாளைக்கு நடக்கும். 1 மாதம் வரைக்கும் அவர் டெய்லி வெற்றி அடையாமல் தோல்வியை தான் சந்திச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தார். அப்போ பரவாயில்ல, நான் டெய்லி காலையில் கேட்கும்போது ஏதாவது கிடச்சிதா, ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது, வெற்றி கிடச்சிதா அப்படின்னு கேட்டவொன்னே அவர் சொல்கிறாரு இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு அப்புறம் நான் எப்பெல்லாம் தபஸ்யா பண்ணுறதுக்காக உட்காந்துடணும் காட்டில், அப்போ நான் எதிர்பார்க்குற அளவு அனுபவம் கிடைக்கிறது இல்லை. நிராசை ஏற்படக்கூடிய நேரத்தில், அதாவது தியானத்தில் நல்லா லயிக்க முடியலை, அந்த மாதிரி நேரத்தில், அந்த மாதிரியான நேரத்தில் நான் அந்த திருடரை தான் நினச்சி பார்த்தேன். ஒரு திருடன் ஒரு தவறான காரியம் செய்கிறாரு, ஆனாலும் கூட அவருடைய காரியத்தில் ஒரு நிராசை அடையலை. ஆனால் நான் எவ்வளவு சிரேஷ்டமான காரியம் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அப்போ 1000 தடவை நான் கீழே விழுந்தாலும், 1000 தடவை எனக்கு அனுபவம் ஆகாட்டா கூட நான் என்னுடைய விஷயத்துலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், நான் நிராசை அடைய மாட்டேன். அந்த திருடன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆசை அப்படிங்கிற பாடம். 1000 தடவை நான் விழுந்துட்டேன். எனக்கு தெரியும் என்னுடைய வெற்றி, எனக்கு தெரியும் என்னுடைய தோல்வி எதுன்னு. எனக்கு தெரியும் நான் எத்தனை நாள் அமிர்த வேலை எந்திரிக்கலை, எனக்கு தெரியும் எத்தனை தடவை நான் பிரம்மச்சரியத்தில் கீழே விழுந்தேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் நான் எத்தனை தடவை எத்தனை பேரை நிந்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் எத்தனை பேருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தான் தெரியும் யாரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயம் வருது அப்படின்னு. என்னுடைய 2வது குரு ஒரு நாய். உச்சி வெயில் நேரத்தில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாய்க்கு ரொம்ப தாகம் இருக்குது. தாகத்துக்காக போய் அந்த குளம் அல்லது குட்டை இருக்குது அங்கே, அதில் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. அது தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த குளத்துக்கு பக்கத்தில் போனோடனே தன்னுடைய பின்பத்தையே பார்க்குது அந்த தண்ணியில். அப்போ அது ரொம்ப பயப்படுது. அது பயந்து குறைக்குது. இது குறைச்சோன்னா அந்த தண்ணியில் தெரிகிற நாயும் குறைக்குது. ஆனால் அது பிரதிபிம்பம். அதை பார்த்துட்டு இந்த நாய் பயப்படுது. அதனால் இது பின்னாடி போயிடுது பயந்து. அப்புறம் ரொம்ப இன்னும் தாகமாக இருக்குது. அப்புறம் முன்னாடி வருது, மறுபடியும் பின்பத்தை பார்க்குது, அப்புறம் பயந்து பின்னாடி போகுது, மறுபடியும் தாகம் எடுக்குது, முன்னாடி வருது. இப்படி நடந்துகிட்டே இருந்தது. கடைசியில் தண்ணிக்குள்ளேயே குதிச்சிருது. இப்போ நல்ல வசதியாக தண்ணி குடிக்குது, பொறுமையாக தண்ணி குடிக்குது. அப்புறம் அதில் நீந்துது. சின்ன குளம் இருந்தது அதில். எனக்கும் எப்போவாது குதிக்கவா வேண்டாமா அப்படின்ட்டு எப்போவாது இந்த ஆன்மீக மார்க்கத்தில், அந்த ஆனந்த மார்க்கத்தில் வேண்டாமா அப்படின்னு தோணும்போது, இங்கே ஒன்றுமே தெரியறதில்ல, கைடும் கிடையாது. ஜம்ப் இன்டு தி அன்னோன், என்ன இருக்குதுன்னு தெரியாமலே அந்த இடத்துல நம்ம பிரவேசமாகிறோம். இந்த ஆன்மீக மார்க்கத்தில் நம்ம சரண்டர் ஆயிடுறோம், சமர்ப்பணம் பண்ணணும் பாபாக்கிட்ட. ஆனால் பின்னாடி என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? தாதிகள் யோசித்து பார்த்தாங்களா? சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும், குடிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும், தங்குறதுக்கு எந்த மாதிரி கிடைக்கும் யோசித்து பார்த்தாங்களா? நமக்கு வயசாகிடுச்சுன்னா யார் நம்மளை பார்ப்பாங்க? அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு திங்கிங் இருந்ததா என்ன அந்த டைமில்? அவங்களுக்கு அந்த டைமில் இது கூட தெரியாது, நம்ம பாரதத்துக்கு வருவோம், யோக்கியம் இவ்வளோ பெருசாக வளரும் அப்படின்ட்டு அந்த டைம் தெரியாமல் இருந்தது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ணாங்க? குதிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அந்த நாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது நிர்பயத்தா அப்படிங்கிற பாடத்தை.
என்னுடைய 3வது குரு ஒரு சின்ன குழந்தை. ஒரு பையன் தீபத்தை எடுத்துட்டு மசூதிக்கு போயிட்டு இருந்தார். நான் நினச்சேன் கொஞ்சம் விளையாடலாம் சின்ன பையன்கிட்ட அப்படின்னு நினச்சேன். அந்த பையன்கிட்ட நான் கேட்டேன், நீ எங்கே போகிற? அப்போ அந்த பையன் சொன்னால், நான் தீபம் ஏற்றுறதுக்காக போகிறேன், மசூதியில் போய் தீபம் ஏற்ற போகிறேன். எப்படி தீபம் ஏற்றினேன்? நெருப்பின் மூலமாக தீபம் ஏற்றினேன். யார் தீபம் ஏற்றினது? நான் தான் ஏற்றினேன். அந்த பக்கீர் அந்த சின்ன குழந்தைகிட்ட கேட்குறாரு, எனக்கு இதை சொல்லு, நீ எந்த ஒரு ஜோதியை எரிய வச்சியோ அந்த ஜோதி அது எரியறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? அது எங்கேருந்து வந்தது? நீ வந்ததை பார்த்துருப்பல, அப்போ எங்கேருந்து வந்தது? தீபத்தில் எரியக்கூடிய ஜோதி எங்கேருந்து வந்தது? அந்த பையன் பார்க்குறான், ஊதி நெருப்பை உடனே அணைச்சிட்டான். உடனே சொல்கிறான், இப்போ நீங்கள் பார்த்தீங்க தானே நெருப்பு அணைஞ்சதை, இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அந்த நெருப்பு எங்கே போச்சு? இது எங்கே போச்சு அப்படின்னா, அது எங்கேருந்து வந்ததோ அது அங்கே தான் போச்சு. அந்த நேரத்தில் அந்த ஞானிக்கு தன்னுடைய ஞானத்தினுடைய அகங்காரத்தினுடைய நிலை அவருக்கு புரிய வருது. எனக்கு நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன அவ்வளோ அகங்காரம்? எனக்கு எதுக்கு? எந்த விஷயத்துக்காக அகங்காரம் வரணும்? அந்த சிறுவன் எனக்கு ஞானத்தினுடைய பாடத்தை கற்றுக் கொடுத்தான். இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் மனிதர்கள் வராங்க போகிறாங்க, நம்ம அருகாமையில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும், நம்ம கூட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் எதுக்காக வருது? அந்த ஆத்மாக்கள் நமக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கறதுக்காக வராங்க. இங்கு வெற்றியில் சங்கீதம் இருக்கிறது என்றால் தோல்வியிலும் சங்கீதம் இருக்கிறது. வாழ்க்கையே ஒரு கானமாகும், திவ்ய கானமாகும். ஒருத்தரை பார்த்து பயப்படுறீங்க, இன்னொருத்தரை பார்த்து குஷி அடைகிறீங்க. நோ. அவங்களையும் வெல்கம் பண்ணுங்க, இவங்களையும் வெல்கம் பண்ணுங்க. புகழை வெல்கம் பண்ணுறீங்க அப்படின்னா இகழையும் வெல்கம் பண்ணுங்க. அது எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்குது பாடங்களை. ஓம் சாந்தி.